ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம நேற்று சொன்ன லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான சென்செக்ஸ் எக்ஸ்பெரிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்றதை இந்த தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே வந்து நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து அலைஸ்ப்ளோ வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவங்கள்ட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கோர்ஸ் வந்து ஃப்ரீ அக்சஸாக வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கான டீட்டெயில் எல்லாமே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கல நீங்கள் இது பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துற லிங்க் மூலியமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க. நீங்கள் ஆல்ரெடி ஒரு டிமெட் அக்கௌண்ட் மூலியமாக நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல. ஜஸ்ட் இந்த லிங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் அதோடைய இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்றதை அந்த ஆப்பை பாருங்கள். அதாவது என்ஐசியில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் செயின் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாட்ச்லிஸ்ட் சூஸ் பண்ணுற ஒரு இடமா இருக்கட்டும், அவங்க வந்து டாப் கெய்னர், டாப் லூசர் எல்லாத்தையுமே ஆனால் வரிசைப்படுத்துறதால இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த ஆப்பில் வந்து இன்டெகிரேஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து இதேமாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்களே பார்த்தா தான் உங்களுக்கே புரியும். ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். விருப்பம் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த லிங்க் மூலியமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரையும் கான்டாக்ட் பண்ணிங்க. ஓகே, இப்போ வந்து நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து நம்ம கொடுத்துருவோம். இப்போ நேற்று சொன்ன லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேவோட ஹையை கிட்டத்தட்ட வந்து நம்ம ஏன் இந்த டேவோட ஹையை வந்து நம்ம வந்து டார்கெட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஹை கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஹையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லை கேப் ஃபில்லிங் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 23,400 390 அந்த ரேஞ்சு கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு இருந்தது. கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு பிரேக் அவுட் பண்ண உடனே கிட்டத்தட்ட நம்மளோட 23,390 அந்த ரேஞ்சு கிட்ட போயிடுச்சு. ஓகே, இப்போ நாளைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 23,390 அண்ட் 23,400க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 23,500 அண்ட் 23,600ன்றது மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும். அதேமாதிரி சப்போர்ட் ரேஞ்சை பொறுத்த அளவுக்கு 23,360க்கு கீழே வருது அப்படின்ற பட்சத்துக்கு எகைன் 23,000ன்றது தான் நம்மளுக்கு வந்து அடுத்த சப்போர்ட் ரேஞ்சாக இருக்குது. இது நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஃபர்தர் அப்டேட்டு எல்லாமே மார்க்கெட் ஹவர்ஸில் கரண்ட் டைத்தில் என்னவோ அந்த இதில் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்டேட் பண்ண போகிறோம். அதனால் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து போட்டிருந்தோம். அந்த ட்ரெண்ட் லைனை போய்ட்டு இன்றைக்கி கரெக்டாக போய்ட்டு டச் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட நம்மளோட ரெசிஸ்டன்ட் ரேஞ்சான 49,560 அந்த ரேஞ்சுக்கிட்ட போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இருந்து கீழே வருது அப்படின்னா சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கியோட டேவோட லோ. ஓகேங்களா? ஸோ இந்த இன்றைக்கி வந்து அதாவது இன்றைக்கி வந்து டேவோட லோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட வந்து 48,670 அப்படின்றது நாளைக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போன ஹை அது போயிடுச்சு அப்படின்னாலே கிட்டத்தட்ட 50,000 நெருங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 50,000 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா மேலே அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டில் தான் வந்து பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி ட்ரம்ப் பதவி ஏற்றதுனால தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் மேலே போணுச்சு அப்படின்றது நிறைய பேருக்கான ஒரு இது இருந்தது. அதேமாதிரி கிரிப்டோ கரன்சிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 8% கிட்ட வந்து இன்றைக்கி என்ன பண்ணிடுச்சாங்கன்னா பிட்காயின்லாம் வந்து நல்லா இருந்தது. ஓகேங்களா? கிரிப்டோ கரன்சிலாம். ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதனால தான் பண்ணுற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கான தெளிவான ஒரு விளக்கங்கள்லாம் வந்து இன்னும் வந்து ஒரு என்எஸ்சி சைட்லேருந்து இன்னும் சர்க்குலர் வேறு எதுவுமே வந்து எந்த ஒரு நியூஸுமே வரல. சரி, ஓகே. இப்போ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட நீயோட டேவோட லோன்றது தான் நாளைக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணி வச்சுன்னா 48,160 தான் அடுத்த சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ட் நான் சொன்ன மாதிரியே தான் 49,386க்கு மேலே அது கிட்டத்தட்ட 49,500க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஒரு 50,000 போகிறதுக்கான லெவல்ஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது பேங்க் நிஃப்டி. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டி பார்த்துறோம். ஃபின் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அலைன் பண்ணியிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ரீசெண்டாக போன ஹைக்கும் ரீசெண்டாக வந்த டேவோட லோவுக்கும் ஃபிப்னோசி ட்ரா பண்ணியிருக்கும். இந்த ஃபிப்னோசி ட்ரா பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 23,000ன்றது ஒரு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்குது. ஒன்ஸ் இந்த 23,000 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 23,200 தான் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதுலேருந்து மேலே போகுது அப்படின்னா 23,400ன்றது மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. சரி, ஓகே. சப்போர்ட் அப்படின்ற பொறுத்தளவுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 22,750ன்றது ஒரு சப்போர்ட்டு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 22,350ன்றது அடுத்த சப்போர்ட்டு. நல்லா பாருங்கள், 23,000ன்றதே ஒரு கோல்டன் ரேஷியோ லெவல். கிட்டத்தட்ட வந்து அதை நம்ம வந்து எப்படி பார்க்கலாம்னா அது வந்து ரிவர்சல் ஃபிப்னோசியில் வந்து நம்ம வந்து ரிவர்சல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இது கோல்டன் ரேஷியோ லெவலாக இருக்கும். பாருங்கள், கிட்டத்தட்ட 23,000ன்றது ஒரு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்குது. அப்போ இந்த கோல்டன் ரேஷியோ லெவலில் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு நெக்ஸ்ட் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ மிட் கேப் நிஃப்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கோல்டன் ரேஷியோ லெவலில் தான் நிற்கிது. ஓகேங்களா? ஸோ இந்த கோல்டன் ரேஷியோ லெவலில் வந்து பிரேக் அவுட் பண்ணி நிற்கிது. இப்போ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்றைக்கி போன ஹை 12,400க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 12,500 அண்ட் 12,681 அப்புறம் 12,890 இதுதான் வந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு.
ஒன்ஸ் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12,250க்கு கீழே, நல்லா புரிஞ்சுங்க, 12,250க்கு கீழே வர்ற பட்சத்துக்கு 12,100ன்றது ஒரு சப்போர்ட்டாகவும், 12,000ன்றது அடுத்த ஒரு சப்போர்ட்டாகவும், 11,790ன்றது ப்ரீவியஸாக வந்த ஸ்விங்குள்ளோ அது வந்து அடுத்த சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லா லெவல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபிப்னசி ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் தான் சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களை ஃபினான்ஷியல் அட்வைசர் மற்றும் உங்களோட ஓன் அனாலிசிஸ் படியுமே வந்து ட்ரேட் எடுங்க, ஓகேங்களா. ஸோ அதுதான் சேஃபும் கூட. ஸோ ஃபைனலாக வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரி, அதனால் சென்செக்ஸோட லெவல் பார்த்துரும். சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே போனால் லோன்றது வந்து 76,260 சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட அது ஒரு சப்போர்ட்னே சொல்லியிருந்தோம். அந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிருந்துச்சுன்னா ஏற்கனவே வந்து நல்ல ஒரு ஃபால் வரும். கிட்டத்தட்ட 75,300 நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இப்போ ஹையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 76,800க்கு மேலே போணுச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் அது ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 77,220 230ன்றது நம்ம சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட இன்றைக்கி போயிடுச்சு, நீங்கள் டார்கெட்டே முடிஞ்சிச்சு. இப்போ நாளைக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு புட் சென்டிமெண்ட்டில் வருது அப்படின்ற பட்சத்துக்கு சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 76,800 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு வந்து இது ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 76,220 அப்படின்றது தான் அடுத்த சப்போர்ட்டு. ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த டேயோட ஹையை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 77,980 கிட்டத்தட்ட 78,000ன்றது ரெசிஸ்டண்ட்டாகவும் 78,900ன்றது அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இதை வந்து நான் எப்படி ட்ரா பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து நல்லா பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டராக நம்ம வந்து இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டராக இருக்குது. ஸோ நாளைக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம், அதாவது 76,323 அப்படின்ற ரேஞ்சை வந்து நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணுதான்றதை நாளைக்கு பார்த்துட்டு தான் வந்து இது இன்வெர்டர் ஹெட்னு சொல்கிறா ஆக்டிவேட் ஆகுதா இல்லையான்றதை நம்ம வந்து முடிவு பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ இது வந்து இன்வெர்டர் ஹெட்னு சொல்கிறா நாளைக்கு ஆக்டிவேட் ஆகுதா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் ஹவர்ஸில் வந்து நம்ம வந்து இந்த டெலகிராம் குரூப்பில் தான் அப்டேட் கொடுக்க போகிறோம். அதனால் டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஃப்ரீ கோர்ஸ்க்கான அக்சஸையும் நீங்கள் வந்து பெற்றுங்க, ஓகேங்களா. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோட லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க. தேங்க்யூ நம்பா.